மேரேஜ் எல்லாம் நம்ம என்ன தான் குதித்தாலும் ஒரு இடத்துல இவங்களுக்கு தான் அப்படின்னு ஏதோ ப்ரீ பிளான்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ஏற்கனவே ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதாவது உன்னுடைய வாழ்க்கை ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. அந்த ப்ரோக்ராம் பண்ண மாதிரி நடக்கும். நீ வேணால் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆள் சொன்னதை நான் படிச்சிருக்கேன். அது கூட சரியாக இருக்குமோ என்னமோ தெரில. எப்படின்னா என்னோடய கல்யாணத்தை வச்சு நான் சொல்கிறேன். நான் படிக்காத பொண்ணுங்களை கட்டக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். எனக்கு படித்த பொண்ணு, ஒரு டிகிரி படித்த பொண்ணு கண்டிப்பாக வேணுன்ட்டு நான் ஒத்த காலில் நிற்கிறேன். அப்போ வர்ற பொண்ணுங்களாம், எனக்கு சொந்தக்கார பொண்ணுங்கள்லாம் வர்றாங்க, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அப்பா ஒரு 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 பொண்ணை பார்க்குறாரு. அது ஒரு இடத்துல பார்த்தாச்சு. அது அவங்க மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிட்டாங்க. நான் அந்த பொண்ணை பார்க்கல, அவங்களும் என்ன பார்க்கல. ஆனால் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காங்க, ஒரு எம்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சரி ரைட்டு, ஒரு படித்தவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் பெரியப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் வீட்டில் எனக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே, என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. முடிச்சிருவோம்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்வு. இன்னும் அந்த பொண்ணை பார்க்க போகிறது, பிறகு பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ரெடி ஆகிட்ருக்கோம் நாங்கள். இப்படி இருக்கிற சமயத்தில் எங்கேயோ இருந்து ஒரு டீம் அதை பிரெயின் வாஷ் பண்ணி அது எங்கெங்கேயோ போய் லாக் பண்ணி என்னை பிடிச்சி, அதுக்கு பிறகு இப்போ வேறு இடத்துல எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அது என்னோடய சாய்ஸ் கிடையாது. இருந்தாலும் என்னோடய லைஃப் நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன். அந்த ஒருவேளை அந்த எம்எஸ்சி எம்ஃபில் படித்த பொண்ணை விட இது பெட்டர் சாய்ஸாக கூட இருக்கலாம் இன் ஜென்ரல். இப்போ பார்க்குறப்போ நமக்கு நல்லா தான் இருக்கிறோம், நல்லா வந்துட்டோம், ஒரு பாசம் பந்தமாக நல்லா வந்துட்டோம். ஆனால் என்னோடய ஒரிஜினல் சாய்ஸ் அது இல்லை. அதை பல பேர் சொல்லுவாங்க. பல பேர் இல்லை இவர் தான் எங்களுக்கு வேணுமுன்னு எங்களை வீட்டு கேட்டார். நான் இந்த படம் எனக்கு அந்த இந்த படிக்காத பொண்ணுங்களை என்னோடய சாய்ஸே கிடையாது. ஏதோ ஒன்று சில பேர் என் நண்பர் ஒருத்தர் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணார். அது பிறகு என்னுடைய மென்டார் ப்ரொஃபஸர் கண்ணுப்பாண்டி சில ஒப்பீனியன் சொன்னார். சரி ரைட்டு, அது கூட்டு குடும்பத்தில் அப்போ கூட்டு குடும்பம் நல்லா இருந்தது, நாமெல்லாம் பார்க்குறப்போ ஓரளவு சரி ரைட்டு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நாம் திருமணம் பண்ண பிறகு தான் நான் எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டாக இருந்தேன், காமன் ஃப்ரெண்டு. அந்த வீட்டில் ரொம்ப செல்லப்பிள்ளையாக எல்லாத்துக்கும் இருந்தேன். எனக்கு எப்போ அந்த வீட்டு மேலே வெறுப்பும் பிரிவினையும் எண்ணங்களும் வந்ததுன்னாக்கா, நான் எப்போ இப்போ இருக்கிற பொண்ணை நான் கட்டினனோ, ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்கள யாருமே இந்த வீட்டில் பிடிக்காது. அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. எனக்கு எப்போ என் கூட என்னுடைய லைஃப்பில் ஆரம்பத்துலேருந்து என்னோடய ட்ராவல் பண்ணவங்களாம் ஒதுங்க ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த சொந்தக்காரங்க வேணாம்னது. அது கடைசியில் அப்படி ஆகி அது இப்போ நிலச்சி நின்று கடைசியில் நாம் ஒரு கான்ட்ரோவர்ஷியல், நம்ம ஒரு 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 எப்போயுமே டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லுவாங்கள்ல, எப்போயுமே நம்ம ஒரு பேசும் பொருள் ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பாசமாக உள்ள ஒரு ஆள். நான் பிறந்த ஊருக்கு அவ்வளோ பாசமாக போவேன். அவங்களும் நல்லா வச்சுக்குவாங்க எல்லாமே, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த குரூப்பிசம்லாம் நான் எதுலேயும் சேர்ந்துக்க மாட்டேன், எல்லாத்துலேயும் சேருவேன், எல்லாத்துலேயும் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் அது செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய குரூப்பிசம் ஃபார்ம் ஆகி அது இது வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்குது. நம்ம வெளியே வந்துட்டோம், அதை நம்ம நல்லா லீட் பண்ணோம். நம்மளை கட்டின தாய் குழம்பு நம்மளுக்கு நல்லா லைஃப்பில் சப்போர்ட் பண்ணி வந்துட்டோம். ஆனால் அதே படித்த பொண்ணை கட்டியிருந்தால் கூட நம்ம இப்படி இருப்போமான்னு தெரியாது. ஆனால் இன்னும் அந்த விருப்பம் எனக்கு அது நிறைவேறாத ஆசை. அதான் சொல்கிறேன், நம்ம சாய்ஸாக ஒன்றா இருக்கும், கடவுளினுடைய நிர்பந்தம், ஜென்ரலாக நம்ம லைஃப் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் நடக்கும்ட்டு. இவங்க தான் நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான்.